வணக்கம் நண்பா. என்ன அது திடீர்னு ஹீரோக்குள்ள நடக்கிற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? வணக்கம் சொன்னேன். வணக்கம்னு கண்ணுல முன்னாடி போடுற. யூடியூபர்ஸ் பிகினர்ஸாக வரவங்களுக்கு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கலாம். நான் யூடியூப்புக்கு புதுசாக வந்திருக்கேன், ஸோ எனக்கு ஸ்கிரிப்ட் ரைட் எழுத தெரியாது, நான் அதை எப்படி எழுதுறது? தெரியாதா? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ஸ்கிரிப்ட்னா ஃபஸ்ட்டு என்ன, அதை எப்படி நான் எழுதுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கா? ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக் இருக்குது. வேறு ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ChatGPT அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் போய்ட்டு உங்களுக்கு ஸ்கிரிப்ட் என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் நீங்கள் யோசிச்சு வச்சுருக்கீங்களோ, உங்களுடைய சேனலில் நீங்கள் எந்த மாதிரியான கண்டென்ட் போட போகிறீங்க, அதை வந்து டெக்ஸ்ட்டாக பண்ணாலும் சரி, இல்லை வாய்ஸ் ஓவர் பண்ணாலும் சரி, நீங்கள் எது பண்ணாலும் உங்களுக்கு அது நீட்டான ஒரு ஸ்கிரிப்டாக எந்த செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எந்த செகண்டில் நீங்கள் என்ன பேசணுங்கிற வரையும் அது உங்களுக்கு ஈஸியான ஒரு ஃபார்மேட்டில் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி அதுவே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ நீங்கள் அதை காப்பி பண்ணிக்கிட்டு அதை உங்களுடைய ஒரு நோட் புக்கில் எழுதிக்கிட்டு அதைப்படி நீங்கள் சொன்னீங்கன்னாவே ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடும். இதான் யூடியூப் சேனலில் நிறையா யூடியூபர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க்கையில் ஒரு வசந்தமே பிறக்க மாட்டேங்கிறடா. ஒன்றும் இல்லை, ஒரு 5 செகண்ட்லேருந்து 10 செகண்ட் வரை நீங்கள் என்ன பேச போகிறீங்க, 10 செகண்ட்லேருந்து 20 செகண்ட் வரை நீங்கள் என்ன பேச போகிறீங்க, என்னென்னமான ஒரு விஷுவலாக அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு காட்டணும் அப்படிங்கிறத எப்படியெல்லாம் அட்ராக்ட் பண்ணி அவங்கள நம்ம அந்த ஃபுல் வீடியோ பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறது வரையும் அந்த ChatGPT உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, தம்ப்நெயில்லேருந்து எல்லாமே A to Z, என்ன டைட்டில் கொடுக்கணும், என்ன டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணணும், ஹேஷ்டேக் என்ன வைக்கணுங்கிறது வரையும் ChatGPT உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எதுவுமே எனக்கு தெரியாது யூடியூப்பை பற்றி அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப 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 ஒரு முக்கியமானதாக தான் இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணலாம், எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி தம்ப்நெயில் எடிட் பண்ணுறது, எல்லாமே உங்களுக்கு அதை நீங்கள் கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணும். ஒரு பர்சனல் ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எந்த விதமான நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ண வேணாம், பே வெர்ஷன் இருக்குது, அதெல்லாம் தேவையே இல்லை. நமக்கு ஃப்ரீ வெர்ஷனு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? துதியை இன்னும் ஒரு முறை பாடு. ChatGPT. ஸோ மேக்ஸிமம் எல்லா பிகைனரும் அதை யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு தேவைன்னா அதை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே புரிஞ்சிடும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய சொந்த முயற்சியில் நீங்கள் ஸ்கிரிப்ட் ரைட் எழுதிக்கலாம். அதோடைய எல்லாமே நீங்கள் இன்டர்வேஷன் பண்ணி எழுதிக்கலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தெரியாததெல்லாம் உங்களுக்கு அது கற்றுக் கொடுக்கும். எனக்கு அது கற்றுக் கொடுத்துட்டு இருக்குது. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. அதனால தான் சொல்லிட்டேன். ஸோ வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் நண்பா. இது மாதிரியான கண்டினியூவாக நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். மறக்காமல் நமக்கு சேனலை சப்ஸ்கிரைப். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.